அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி 2025 சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 9th வீக் உடைய கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம், லாஸ்ட் கிளாஸு. ஸோ லாஸ்ட் கிளாஸுடைய ஃபஸ்ட்டு பார்ட் இது. ஸோ ரூசோவுடைய குழந்தை மைய கல்வி, ரூசோவுடைய குழந்தை மைய கல்வி இது வந்து பண்ணாக்கா பார்ட் 1. இதோடைய பார்ட் 2 வீடியோ அடுத்த வீக்கில் வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து பண்ணாக்கா டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா தமிழ் மீடியமுக்குன்னு தனியாக வந்து பண்ணாக்கா டெஸ்ட் பேட்ச் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து பண்ணாக்கா நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 9th வீக் வந்து பண்ணாக்கா போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் வந்து பண்ணால் நியூவாக ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணாக்கா விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஜீன் ஜாக்குவஸ் ரூசோவும் குழந்தை மைய கல்வியும், வாழ்க்கை குறிப்பும் நூல் படைப்புகளும். அவருடைய வாழ்க்கை குறிப்பு, ரூசோவுடைய வாழ்க்கை குறிப்பு. நவீன கல்வி முறைக்கு வித்திட்ட ரூசோ 1712ஆம் ஆண்டு ஜெனீவாவில் பிறந்தார். நவீன கல்வி முறைக்கு வித்திட்ட ரூசோ 1712ஆம் ஆண்டு எங்கே பிறக்கிறார் அப்படின்னா ஜெனீவாவில் பிறந்தார். இவரது இளம் பிராயத்திலேயே தாய் இறந்துவிட கடிகார தொழிலாளியான தந்தையாலேயே வளர்க்கப்பட்டார். அவருடைய சின்ன வயசுலேயே அவருடைய தாய் வந்து பண்ணாக்கா இறந்து விடுறாரு. அவருடைய அப்பா வந்து பண்ணாக்கா கடிகார தொழிலாளி. ஸோ அவர் தான் வந்து பண்ணாக்கா அவரை வளர்க்குறார். வகுப்பில் மாணவனாக இருந்த அனுபவம் ஏதும் இல்லை. ஸோ வகுப்பில் போயிட்டு எதுவும் படிக்கலை. கிராமப்பள்ளி ஆசிரியர் ஒருவரிடம் தன் ஆரம்ப கல்வியை கற்றார். கிராமப்பள்ளி ஆசிரியர் ஒருவரிடம் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்றார். பள்ளி புத்தகங்கள், நடைமுறைகள் ஆகியவற்றை வெறுத்த அவர் படம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், தோட்டக்கலையில் ஈடுபாடு ஆகியவற்றை நேசித்தார். அவர் வந்து பண்ணாக்கா பள்ளி புத்தகங்கள் அதை வெறுக்கிறாரு. பள்ளி புத்தகங்கள், நடைமுறைகள் ஆகியவற்றை வெறுத்துறாரு. அப்போ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா படம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், தோட்டக்கலையில் ஈடுபாடு. ஸோ இதில் தான் அவர் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்து தன் இளம் பிராயத்தில் எந்த ஒரு தொழிலிலும் நீடித்து இராமல் நிலையான வருவாய் ஏதுமின்றி காலம் கழித்தார். அவருடைய சின்ன வயசில் வந்து பண்ணாக்க எந்த ஒரு தொழிலிலும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணல. ஸோ அதனால் வந்து பண்ணாக்க நிரந்தர வருவாய் இல்லாமல் ரொம்ப வந்து பண்ணாக்க காலம் கழிச்சிட்டாரு. பொருட்களின் மீது உருவங்களை செதுக்கும் தொழிலிலும் பயிற்சியாளராக சேர்ந்து முதலாளியிடம் சொல்லிக்கொள்ளாமல் திடீரென ஓடிவிட்டார். அதான் பண்ணாக்கா பொருட்களின் மீது உருவங்களை செதுக்கும் தொழிலில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிவிட்டு முதலாளியிடம் சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஓடிடுறாரு. நகர் பதிவாளர் அலுவலகத்தில் கிடைத்த வேலையையும் சில நாட்களிலேயே விட்டுவிட்டு வண்ணம் தீட்டும் தொழிலையே மேற்கொண்டார். அப்போ நகர் பதிவாளர் அலுவலகத்தில் அவருக்கு வேலை கிடைக்குது. அதையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வண்ணம் தீட்டும் தொழில் தான் செய்கிறார். அதிலும் நீடித்திராமல் தன் 16வது வயதில் குடும்ப பிணைப்புகள் அனைத்தையும் உதறிவிட்டு ஊராக சுற்ற துவங்கினார். ஸோ அதுலேயும் வந்து பண்ணாக்கா அவர் நீடிக்கலை. அந்த வண்ணம் தீட்டும் தொழிலையும் நீடிக்கலை. 16வது வயதில் குடும்ப பிணைப்புகள் அனைத்தையும் உதறிட்டு ஊராக சுற்றி வராரு. பல இடங்களையும் சுற்றி வந்து பல தரப்பட்ட மக்களையும் சந்தித்ததனால் நிறைய அனுபவ அறிவு ஏற்பட்டது. அப்போ ஊராக சுற்றி பல தரப்பட்ட மனிதர்களையும் பல தரப்பட்ட மக்களையும் சந்தித்ததனால் அவருக்கு நிறைய அனுபவ அறிவு ஏற்பட்டது. ஏழைகள் பால் அனுதாபம், இயற்கையை வழிபடுதல், சமுதாய மூடப்பழக்கங்களையும் 10ஆம் பசலைத்தனத்தையும் சாடுதல் ஆகியவை இவரிடம் நிறைந்து காணப்பட்டன. அப்போ ஏழைகள் மேலே அனுதாபம் அதிகமாக இருந்தது. இயற்கையை வழிபடுதல், சமுதாய மூட பழக்கங்களையும் 10ஆம் பசலைத்தனத்தையும் சாடுதல் இவரிடம் அதிகமாகவே இருந்தது. 1741 இவர் பாரிஸ் வந்தடைந்தார். 1741 பாரிஸ் வந்தடைந்தார். வால்டேரின் ஆதரவை பெற்றார். அங்கே வால்டேர் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய ஆதரவை பெறார். ஸோ இது கொஷின் கேட்கலாம். எங்கே பிறந்தார்னு கேட்கலாம். 1740 எந்த இயர் வந்து பண்ணாக்கா இங்கே வந்தார் அதையும் கேட்கலாம். இத்தருணத்தில் தான் நிலையான வாழ்க்கை துவங்கியது. 1741 அவர் பாரிஸ் வந்து வால்டேருடைய ஆதரவை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவருக்கான நிலையான வாழ்க்கை துவங்குது. தெரேஸ் லோவிஸ் என்ற அருவருப்பான தோற்றமுடைய 40 வயது மங்கையை சந்தித்து அவரையே மணந்து கொண்டார். தெரேஸ் லோவிஸ் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த
லேடியோடைய பேர், மங்கையுடைய அந்த பெண்ணுடைய பேர். ஸோ அந்த தெரோஸ் லோவிஸ் அப்படின்றவங்க வந்து பண்ணாக்கா அருவருப்பான தோற்றமுடையவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எத்தனை வயதுனா 40 வயது. ஸோ அவரை சந்தித்து அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ எத்தனை குழந்தை பிறந்ததுன்னா 5 குழந்தை பிறந்தது. ஆனால் தன் வறுமையின் காரணமாக அக்குழந்தைகளை அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டார். வறுமையின் காரணமாக என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தை எல்லாத்தையும் அனாதை இல்லத்தில் சேர்த்துடுறாரு. இவ்வாறு தன் சொந்த குழந்தைகளையே வளர்க்க தவறிய அவர்தான் குழந்தை கல்வியை பற்றி அழகாக எழுதியுள்ளார். தன் சொந்த குழந்தையே வளர்க்க முடியாமல் அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, குழந்தை கல்வியை பற்றி ரொம்ப அழகாக வந்து பண்ணாக்க நிறைய புக் எழுதியிருக்காரு. 1750ஆம் ஆண்டு கலை மற்றும் அறிவியலின் முன்னேற்றம், த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் என்ற நூல் எழுதி பிரபலமானார். ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க. 1750 அவர் எழுதின புக் எது, கலை மற்றும் அறிவியலின் முன்னேற்றம். ஸோ இங்கிலீஷில் பார்த்துங்க, த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் கேட்டு தமிழில் இது பண்ணுவாங்க. சரியா, த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, இந்த நூலை எழுதி பிரபலமடைந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த நூலை எழுதிய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போது அந்த நூலை பற்றி இங்கிலீஷில் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1753 மக்களிடையே சமத்துவத்தின் தோற்றம் என்ற அவரது 2வது நூல் வெளிவந்தது. 1753 50 ஃபஸ்ட்டு நூல் வந்து பிறகு த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸு. 2வது நூல் வந்து 1753 த ஆரிஜின் ஆஃப் ஈக்குவாலிட்டி அமாங் மென் அவருடைய 2வது நூல் வெளிவந்தது. இவ்விரு நூல்களிலும் சமுதாயத்தில் காணப்பட்ட லஞ்சம், வறியோரை ஏமாற்றுதல் போன்றவற்றிற்கு ஆடம்பர மோகமும் நாகரிக போக்கும் காரணம் என்று சாடினார். இந்த 2 நூல்கள்லையுமே அவர் எதை பற்றி சாடுறாரு, எதை பற்றி திட்டுறாரு அப்படின்னா, ஸோ லஞ்சம், வறியோரை ஏமாற்றுதல், இது எல்லாத்துக்கும் ஆடம்பர மோகம், நாகரிக போக்கு எல்லாம் தான் காரணம். ஸோ லஞ்சம் வாங்குறாங்க, வரியோரை ஏமாற்றுறாங்க. எதுக்காக ஏமாற்றுறாங்கன்னா அவங்களுக்கான ஆடம்பர மோகம், நாகரிக போக்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாடுறாரு. 1762 அவரது புகழ்மிக்க 2 நூல்கள், சமூக ஒப்பந்தம் சோசியல் கான்ட்ராக்ட், எமிலி அல்லது கல்வியை பற்றி, எமிலி அல்லது கன்சர்னிங் எஜுகேஷன் வெளிவந்து ஐரோப்பியாவில் மாபெரும் புரட்சியை தோற்றுவித்தது. 1762 வெளிவந்த 2 புத்தகங்கள், ரொம்ப புகழ்மிக்க புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சமூக ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்றும், எமிலி அல்லது கல்வியை பற்றி. ஸோ இது ரெண்டும் வெளிவந்ததுக்கு அப்புறமா ஐரோப்பியாவில் மாபெரும் புரட்சி தோற்றுவித்தது. ரூசோ அடிப்படையில் ஒரு இயற்கை விரும்பி, அவரது எழுத்துக்களில் காணப்படும் செய்தி இயற்கையின் படைப்பில் அனைத்தும் நன்றாக உள்ளது, ஆயினும் மனிதன் கைப்பட்டதும் எல்லாம் சீரழிந்து விடுகிறது. ஸோ அவர் வந்து பண்ணாக்க ஒரு இயற்கையை விரும்புகிறாரு. அவர் வந்து பண்ணாக்க எழுதுறதுல மேக்ஸிமம் என்ன எழுதுறாருன்னா, இயற்கையின் படைப்பில் அனைத்தும் நன்றாகவே உள்ளது, ஆனால் மனிதன் கைப்பட்டதுமே என்ன பண்ணுது, எல்லாமே சீரழிந்து போகுது அப்படின்னு எழுதுறாரு. இதையும் கேட்பாங்க கொஷின். எமிலியும் இந்த இயற்கை சித்தாந்தத்தின் விளைபயனே. எமிலியும் வந்து பண்ண எதோடைய விளைபயன, இந்த இயற்கை சித்தாந்தத்தின் விளைபயன்தான். ஐரோப்பியாவின் அன்றைய கல்வி நடைமுறைகளை சாடுகிற நூல் இந்நூல். ஸோ ஐரோப்பியாவுடைய அன்றைய கல்வி நிலையை வந்து பண்ணாக்க சாடுகிறது எதுனாக்கா இந்த எமிலி அந்த நூல் தான். உரிய முறையில் அறிவியல் ரீதியில் கல்வி வழங்கப்பட்டால்தான் நாகரிகத்தின் பெயரால் விளையும் கேடுகளை தவிர்க்க முடியும் என்பது இவர் கூற்று. அப்போது உரிய முறையில் அறிவியல் ரீதியில் கல்வி வழங்கப்பட்டால்தான் நாகரிகத்தின் பெயரால் விளையும் கேடுகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எமிலி வெளிவந்ததால் பிரெஞ்சு அரசு அவரை சந்தேக கண் கொண்டு பார்க்க துவங்கியது. அவர் மறைந்து வாழ வேண்டியதாயிற்று. எமிலி வெளிவந்துச்சு, மாபெரும் புரட்சி ஏற்பட்டுச்சு. அதனால் பிரெஞ்சு அரசு என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து சந்தேக கொண்டு பார்க்குறாங்க. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, மறைஞ்சு வாழ்கிறாரு. ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்துக்கு போகிறாரு, அங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு. ஸோ பிரான்ஸுக்குமாக ஓடி ஒழிய வேண்டியதாயிற்று. ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்து, அப்புறம் இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பிரான்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஓடி ஒழிகிறாரு. 1778ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் நாள் வறுமையில் வாடி நாடு கடத்தப்பட்ட நிலையில் ரூசோ மரணமுற்றார். 1778 ஜூலை 2ஆம் நாள் வந்து பண்ணாக்கா வறுமையில் வாடி நாடு கடத்தப்பட்ட நிலையில் ரூசோ மரணமுற்றார். இவரது மரணமும் புதிராகவே இன்று வரை உள்ளது. இயற்கையான மரணமா தற்கொலையா என்ற புதிர் இன்று வரை தீர்க்கப்படாத ஒன்றாகவே உள்ளது. அடுத்து ரூசோவுடைய இயற்கை கோட்பாடு, ரூசோவுடைய நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரூசோவின் காலத்தில் அரசியல் சமூக அரங்கில் காணப்பட்ட கொடுங்கோன்மை, விதிமுறை கண்டிப்பு,
போலித்தனம் ஆகியவற்றை கண்டிக்கும் வகையில் அவரது தத்துவம் அமைந்தது. அப்போ ரூசோவுடைய காலத்தில் அப்போ இருந்த அரசியல், சமூக அரங்கில் காணப்பட்ட கொடுங்கோன்மை, விதிமுறை கண்டிப்பு, போலித்தனம் இவற்றை எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க கண்டிக்கிற வகையில் தான் அவருடைய கல்வி தத்துவம் இருந்தது. இயற்கை நிலை ஸ்டேட் ஆஃப் நேச்சர், இயற்கை மனிதன் நேச்சுரல் மென், இயற்கை நாகரிகம் நேச்சுரல் சிவிலைசேஷன் ஆகியவை ரூசோவின் தத்துவத்தில் முக்கிய கூறுகள். ஸோ இதுவும் கேட்பாங்க. ரூசோவுடைய தத்துவத்தில் முக்கிய கூறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை நிலை, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம். இது 3 தான் வந்து பண்ணாக்கா அவருடைய தத்துவத்தில் முக்கிய கூறு. மனிதன் தன் செயற்கை வாழ்க்கை முறையை கைவிட்டு இயற்கையை நாடி பண்டைய வலிமையையும் மகிழ்ச்சியையும் அடைய வேண்டும் என்பதே ரூசோவின் வாழ்க்கை தத்துவமாகும். மனிதன் வந்து தன்னுடைய செயற்கை வாழ்க்கை முறையை கைவிட்டு இயற்கையை நாடி பண்டைய வலிமையையும் மகிழ்ச்சியையும் அடைய வேண்டும் அப்படின்றதா ரூசோவுடைய கல்வி தத்துவம். அடுத்து லட்சிய மனிதன் குறித்த கருத்து. லட்சிய மனிதன் எப்படி இருக்கணும்? பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் அடிப்படையில் நல்லவரே, ஆனால் சமூகத்தின் செயற்கை சூழ்நிலையில் வளரும்போது அவர்கள் மூர்க்கத்தனமிக்கவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்போது பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் அடிப்படையில் நல்லவங்களாக தான் இருக்காங்க, ஆனால் சமூகத்தினுடைய செயற்கை சூழ்நிலையில் வளரும்போது அவர்கள் மூர்க்கத்தனமிக்கவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாகவே இருப்பினும் பின்னர் எப்போதும் அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து மடிகிறான் என்று கூறினார் ரூசோ. மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுமே முட்டாள்தனமாகவும் முரண்பாடுகள் மலிந்தவையாகவும் உள்ளன. அப்போ மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாக இருந்தாலும் எப்போதும் அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து மடிகிறான். பிறக்கும்போது சுதந்திரமாக இருக்கிறான், ஆனால் வாழ்கிற காலம் மொத்தம் வந்து அடிமையாகவே இருந்துட்டு போயிடுறான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுமே எப்படி இருக்குன்னா முட்டாள்தனமாகவும் முரண்பாடுகள் மலிந்தவையாகவுமே இருக்கிறது. எனவே குழந்தையை தனியாக வளர விடுங்கள், அவன் இயற்கை சூழலில் வளரட்டும். சமூகத்தின் செயற்கை சூழல் அவனது இயல்பான வளர்ச்சியை தடை செய்து முன்னேற்றத்தை தடுக்கிறது. அப்போ வந்து குழந்தையை வந்து தனியாக வளர விடுங்க, அவன் இயற்கை சூழலில் வளரட்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த செயற்கை சூழல் அவனது இயல்பான வளர்ச்சியை தடை செய்து முன்னேற்றத்தை தடுத்து விடுகிறது அப்படின்னு யார் சொல்கிறது? ரூசோ சொல்கிறார். இயற்கை வாழ்வே உண்மையானது. ஆராய்ந்தறிதல் என்பதே இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் ஆகியவற்றை உருவாக்குவதில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்போ இயற்கை வாழ்வு தான் வந்து உண்மையானது. அதனால் ஆராய்ந்தறிதல் என்பதே இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் ஆகியவற்றை உருவாக்குவதில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். லட்சிய மனிதன் ஐடியல் மேன் என்பவன் தனது இயல்பான உள்ளார்ந்த திறன்களின் முழு வளர்ச்சி பெற்று இசைவான பயனுள்ள இயற்கையான வாழ்வு பெற்று திகழ்வான். அப்போ லட்சிய மனிதன் எப்படி இருப்பார்னா உள்ளார்ந்த திறன்கள் முழு வளர்ச்சி பெற்று இசைவான பயனுள்ள இயற்கை வாழ்வு பெறுவான் அப்படின்றாரு. இவ்வாறு கூறுவதால் மனிதன் பழைய காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று பொருள் அல்ல. பெருநகரங்களோ லஞ்சத்தில் திளைக்கும் ஆட்சிப்பீடத்தில் உள்ளோரோ வர்க்க பேதங்களோ ஆடம்பர படாடோபங்களோ அற்ற இயற்கை நிலைக்கு திரும்புதல் என்றே பொருள். அப்போ வந்து இயற்கைக்கு போகணும் அப்படின்றது பழைய காட்டு மிராண்டித்தனமாக மாறுறது கிடையாது. அப்போது லஞ்சம் வாங்காமல் வர்க்க பேதங்கள் இது எல்லாம் இல்லாமல் வந்து ஆடம்பரம் இல்லாமல் இயற்கை நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்கிறார். தங்களின் இயல்பான திறன்களின் முழு வளர்ச்சி பெற்று சமூக வாழ்வில் மகிழ்ச்சியோடு ஈடுபடும் அதே நேரத்தில் சமூகத்தின் தவறான போக்குகளும் போலியான ஆடம்பரத்திற்கு ஆட்படாமல் விளங்கும் மனிதர்களை உருவாக்குவதே ரூசோவின் லட்சியம். அப்போ ரூசோவுடைய லட்சியம் என்ன அப்படின்னா சமூக வாழ்வில் மகிழ்ச்சியோடு ஈடுபடும் அதே நேரத்தில் சமூகத்தில் தவறான போக்குகளுக்கும் போலியான ஆடம்பரத்திற்கும் ஆட்படாமல் விளங்கும் மனிதர்களை உருவாக்கத்தான் அவருடைய லட்சியம் அப்படின்னு சொல்கிறார். இயற்கை என்பதற்கான 3 விளக்கங்கள். ரூசோ இயற்கை என்னும் சொல்லை மிகவும் விரிவான பொருளில் உபயோகித்து கீழ்காணும் 3 விளக்கங்களை அளிக்கிறார். ஸோ இயற்கை அப்படின்றதுக்கு என்னென்ன சொல்கிறார் பாருங்க. சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துதல் அதுதான் இயற்கை அப்படின்னு சொல்கிறார். இயல்பூக்கங்களை கொண்ட குழந்தை, இயல்பூக்கங்கள் இன்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பூக்கங்களை கொண்ட குழந்தை. அடுத்து இயற்கையை ஒட்டி வாழுதல். அப்போ இது 3 தான் என்ன சொல்கிறாரு இயற்கை அப்படின்ற சொல்லுக்கு பொருளை சொல்கிறார். அடுத்து சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துதல் ஐசோலேஷன் ஃப்ரம் சொசைட்டி.
ரூசோவின் சமூக எதிர்ப்பு கொள்கையால் விளைந்த கோட்பாடு இது. ரூசோவின் சமூக எதிர்ப்பு கொள்கையால் விளைந்த கோட்பாடு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துதல் அப்படின்ற கொள்கை. சமூகம் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் விளைவே, செவைக்கைத்தனமானது, இயற்கைக்கு ஒவ்வாத ஏற்பாடு என்று ரூசோ முழங்கினார். அப்போ சமூகம் அப்படின்றது ஒப்பந்தத்தின் விளைவு, செயற்கைத்தனமானது, இயற்கைக்கு ஒவ்வாத ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. சமூக கேடுகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் வண்ணம் துவக்க கல்வி ஒரு தடுப்பு கல்வியாகவே இருக்க வேண்டும். சமூக கேடுகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறத பொறுத்து அவர் என்ன பண்ணுறாரு, துவக்க கல்வி எப்படி இருக்கணும், ஒரு தடுப்பு கல்வியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகள் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இயற்கையின் அழகோடும் அதன் அற்புத தன்மைகளோடும் தொடர்பு கொண்டு வளரும் வகையில் கல்வி அமைய வேண்டும் என்றார் ரூசோ. குழந்தைகள் சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இயற்கையின் அழகோடும் அதன் அற்புத தன்மைகளோடும் தொடர்பு கொண்டு வளரும் வகையில் கல்வி அமையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சமூக பாதிப்புகளற்ற கல்வியே பரிந்துரைக்கிறார். நான் சோசியல் எஜுகேஷன், அதை தான் வந்து யார் இது பண்ணுறது, ரூசோ பரிந்துரைக்கிறார். ஸோ இதுவும் கொஷினாக கேட்கலாம், நான் சோசியல் எஜுகேஷன். அடுத்து இயல்பூக்கங்களை கொண்ட குழந்தைகள், இன்ஸ்டிங்டிவ் மேக்கப் ஆஃப் த சைல்டு. சமூக பழக்க வழக்கத்தாலோ விருப்பு வெறுப்புகளாலோ பாதிக்கப்படாத பிறவியிலேயே அமையும் இயல்பூக்கங்கள், மனப்போக்குகள், உள்ளார்ந்த ஆற்றல்கள் ஆகியவற்றையே இயற்கை என்று ரூசோ குறிப்பிடுகிறார். அப்போ சமூக பழக்க வழக்கத்தாலோ விருப்பு வெறுப்புகளாலோ பாதிக்கப்படாத பிறவியிலாலே அமையும் இயல்பூக்கங்கள், மனப்போக்குகள், உள்ளார்ந்த ஆற்றல்கள் ஆகியவையே இயற்கை என்று ரூசோ குறிப்பிடுகிறார். குழந்தையின் இயற்கையான போக்குகள் பேணப்படுவதே கல்வி என்பது ரூசோவின் வாதம். குழந்தையின் இயற்கையான போக்குகள் பேணப்படுவதே கல்வி அப்படின்றது ரூசோவுடைய வாதம். குழந்தையின் இயல்பூக்கங்களுக்கு எதிரான அனைத்து குறுக்கீடுகளையும் கல்வியில் தவிர்த்தல் என்பதே ரூசோவின் கொள்கை. அப்போ குழந்தையுடைய இயல்பூக்கங்களுக்கு எதிரான அனைத்து குறுக்கீடுகளையும் கல்வியில் வந்து தவிர்க்கணும் அப்படின்றதான் ரூசோவுடைய கொள்கை. அடுத்து இயற்கையை ஒட்டி வாழுதல், கான்டாக்ட் வித் நேச்சுரல் ஃபெனாமெனா. நம் கல்வி நடைமுறைகள் இயற்கை விதிகளை ஒட்டி அமைய வேண்டும். இயற்கை நிதையில் ஒரு தெய்வீக சித்தாந்தம் உள்ளது. அப்போ நம்முடைய கல்வி நடைமுறைகள் எல்லாமே இயற்கை விதிகளை ஒட்டி தான் இருக்கணும். இயற்கை நியதியில் ஒரு தெய்வீக சித்தம் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். மலைகள், ஆறுகள், விலங்குகள், செடி கொடிகள், பறவைகள், காடுகள், கற்கள், ஓடைகள் ஆகிய இயற்கை சக்திகள் அனைத்தினோடும் குழந்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ இந்த இயற்கை சக்தியோட எல்லாத்தோடையும் என்ன பண்ணணும், குழந்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். எதெல்லாம் இயற்கை சக்தின்னு சொல்கிறாருன்னா, மலைகள், ஆறுகள், விலங்குகள், செடி கொடிகள், பறவைகள், காடுகள், கற்கள், ஓடைகள், இவை எல்லாம் தான் இயற்கை சக்திகள். இது எல்லாத்தோடையும் அந்த குழந்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். இதுவே இயற்கையான மனிதனை உருவாக்கும் வழி என்றார் ரூசோ. ஸோ இந்த இயற்கை சக்திகளை வந்து தொடர்பு கொண்டால் மட்டும்தான் இயற்கையான மனிதனை உருவாக்கத்துக்கான வழி அப்படின்னு சொல்கிறார். இயற்கையின் எழிலை கண்டு வியந்து அதனால் ஈர்க்கப்பட்டவர் ரூசோ. இயற்கையுடைய எழிலை கண்டு வியந்து அதனால் ஈர்க்கப்பட்டவர் தான் ரூசோ. குழந்தையின் இயற்கை தன்மையை ஒட்டியே கல்வி முறை அமைய வேண்டும் என்பது ரூசோவின் கருத்து. குழந்தையின் இயற்கை தன்மையை ஒட்டியே கல்வி முறை அமைய வேண்டும் என்பது ரூசோவின் கருத்து. பிற்காலத்தில் கல்வி வரலாற்றில் குழந்தைமய கல்வி என்ற பெரும் இயக்கமாகவே இந்த கருத்து வளர்ந்துவிட்டது. அப்போ குழந்தையுடைய இயற்கை தன்மையை ஒட்டியே கல்வி முறை அமைய வேண்டும் அப்படின்னு தான் ரூசோ கருதுகிறாரு. அதனால தான் பிற்காலத்தில் வந்து கல்வி வரலாற்றில் குழந்தைமய கல்வி என்ற பெரும் இயக்கமாகவே இந்த கருத்து வளர்ந்துடுச்சு. சைல்ட் சென்டர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரூசோ முன்மொழிந்த தத்துவ கொள்கையின் முக்கிய அம்சங்கள், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூசோஸ் ஜென்ரல் பிலாசபி. அப்போது ரூசோ முன்மொழிந்த தத்துவ கொள்கையுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பொருட்களை உள்ளடக்கிய புற உலகமே உண்மையானது. பொருட்களை உள்ளடக்கிய புற உலகமே உண்மையானது அப்படின்னு சொல்கிறார், ஆண்டாலஜி. அடுத்து, மனம் என்பது பொருளை விட கீழானது. மனத்தையும் பொருட்கூறுகளாக பகுக்க முடியும். அப்போ மனம் அப்படின்றது பொருளை விட கீழானது. அப்போ மனதையும் என்ன பண்ண முடியும், பொருட்கூறுகளாக பகுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இயற்கையிலிருந்து மட்டுமே உண்மையான அறிவை பெற முடியும், எபிஸ்டமாலஜி. அப்போ இயற்கையிலிருந்து மட்டும்தான் உண்மையான அறிவை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார்.
குறிப்பிட்ட மனித தேவைகளை ஒட்டியே மதிப்புகள் வேல்யூஸ் உருவாக்கப்படுகின்றன. உண்மை மதிப்புகள் யாவும் இயற்கையில்தான் இருக்கின்றன. எனவே இயற்கையை ஒட்டியே வாழ வேண்டும். ஆக்சியாலஜி. அப்போ குறிப்பிட்ட மனித தேவைகளை ஒட்டியே மதிப்புகள் உருவாக்கப்படுகிறது. அந்த உண்மை மதிப்புகள் எல்லாமே எதை ஒட்டி தான் இருக்குது? இயற்கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இயற்கையை ஒட்டியே வாழணும் அப்படின்னு சொல்கிறார். சர்வ வல்லமை படைத்த மனிதன் எவரும் இல்லர். சர்வ வல்லமை படைத்த மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாவற்றையும் விட மனிதன் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்க காரணம் அவனிடம் உள்ள ஆராய்ந்தறியும் செயல்படும் பண்பே. அப்போ எல்லாவற்றையும் விட மனிதன் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்க காரணம் அவனிடம் உள்ள ஆராய்ந்தறியும் செயல்படும் பண்பு தான். மனிதர்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள ஏற்படுத்தி கொண்ட அமைப்பே சமூகம். மனிதர்கள் பிறகு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு தான் எது? சமூகம் அப்படின்னு சொல்கிறார். எனவே ரூசோவின் தத்துவ முக்கிய கூறுகளாக இயற்கை நிலை, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம் ஆகியவை விளங்குகின்றன. ஆல்ரெடி பார்த்தோம். இயற்கை நிலை, இயற்கை மனிதன், இயற்கை நாகரிகம். திரும்ப உங்க அதே தான் சொல்கிறார். இயற்கை என்னும் படைப்பாளியின் கைகளில் வரும் ஒவ்வொன்றும் நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறது. இயற்கை என்னும் படைப்பாளியின் கைகளில் வரும் ஒவ்வொன்றும், அப்போ இயற்கை என்னும் படைப்பாளிகளின் கைகளில் வரும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது? நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறது. ஆனால் அவை மனிதன் கைகளில் சீரழிகிறது என்று சமூகத்தை சாடினார். பண்டைய இயற்கை நிலையிலிருந்து வெகுவாக விலகி வந்துவிட காரணத்தாலேயே இன்றைய உலகம் அவலங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகியுள்ளது. அப்போ பண்டைய நிலையிலிருந்து தான் விலகி வந்ததுனால தான் என்ன ஆகுது? இந்த உலகம் பிறகு அவலங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ரூசோவுடைய கல்வி சித்தாந்தம். இயற்கையின் இனிய சூழல் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ரூசோவுடைய கல்வி சித்தாந்தம் எஜுகேஷனல் பிலாசபி. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையின் இனிய சூழலில் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துகிறாரு. குழந்தையின் இயல்பூக்கங்களையும் தற்போதைய மனப்போக்குகளையும் வைத்தே கல்வி தொடங்குவது முக்கியம். குழந்தையுடைய இயல்பூக்கங்களையும் தற்போதைய மனப்போக்குகளையும் வைத்து தான் கல்வி தொடங்குவது முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். கல்வி செயல்முறைகள் யாவும் குழந்தையையும் அதன் தனித்தன்மையையும் மையமாக வைத்தே அமைத்திடல் வேண்டும். அப்போது கல்வி செயல்முறைகள் எல்லாமே குழந்தையையும் அதன் தனித்தன்மையையும் மையமாக வைத்து தான் அமையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் குழந்தை மைய கல்வின்னு சொல்கிறாரு. குழந்தையின் வளர்ச்சி நிலை, ஆர்வங்கள், உள்ளார்ந்த திறன்கள் ஆகியவற்றிற்கேற்ப கல்வி அளித்தலையே தனிநபர் கல்வி முறை ரூசோ வலியுறுத்தார். ரூசோ பிறகு குழந்தைமய கல்வியும் சொல்கிறாரு, தனிநபர் கல்வி முறையும் சொல்கிறாரு. அப்போ தனிநபர் கல்வி முறை என்ன அப்படின்னா, குழந்தையுடைய வளர்ச்சி நிலை, ஆர்வங்கள், உள்ளார்ந்த திறன்கள் ஆகியவற்றிற்கேற்ப கல்வி அளிக்கணும். அதுதான் பிறகு ரூசோ வற்புறுத்துறார். புத்தகங்கள் மூலம் பெறப்படும் அறிவையும் வாய்மொழி கல்வியையும் ரூசோ வன்மையாக எதிர்க்கிறார். புத்தகங்கள் மூலம் பெறப்படும் அறிவையும் வாய்மொழி கல்வியையும் பிறகு ரூசோ பிறகு வன்மையாக எதிர்க்கிறார். கல்வியில் குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்தல் என்னும் கருத்தை முன்வைத்தார். கல்வியில் குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்தல் என்னும் கருத்தை முன்வைக்கிறார். அடுத்து கல்வியின் குறிக்கோள்கள், எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ரூசோவின் கல்வி சித்தாந்த கருத்துக்களுக்கேற்ப கீழ்வருவன முக்கிய கல்வி குறிக்கோள்களாக அமைந்தன. அதாவது சுய வெளிப்பாடு, உள்ளார்ந்த திறன்களை மலரச் செய்தல் தான் உண்மையான கல்வி அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகள் தங்களின் தனித்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ குழந்தைகள் பிறகு அவர்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கணும். ஆட்டோனமஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி. அடுத்து மனித இன மேம்பாடு. ஃபோர்த் ஒன், வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற ஒவ்வொரு குழந்தையும் ஆயத்தப்படுத்துதல். அப்போ வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற ஒவ்வொரு குழந்தையும் ஆயப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாட ஏற்பாடு. ரூசோவின் கருத்துப்படி பாட ஏற்பாட்டின் முக்கிய இயல்புகளாக இருக்க வேண்டியவை: குழந்தையின் வளர்ச்சி நிலை ஒவ்வொன்றிலும் அது வெளிப்படுத்தும் ஆர்வத்தை வெளிப்படையாக வைத்து பாட ஏற்பாடு அமைக்கப்பட வேண்டும். இப்போ குழந்தையுடைய வளர்ச்சி நிலை ஒவ்வொன்றிலும் அதோடைய ஆர்வம் வெளிப்படுற மாதிரி அந்த பாட ஏற்பாடு இருக்கணும். குழந்தைகள் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள சிறப்பாக செயல்படவும் துணை புரியக்கூடிய பாடங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படல் வேண்டும் என்று கருதியலால் அடிப்படை அறிவியல், கைத்தொழில்கள், உடற்கல்வி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தார். குழந்தைகள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் சிறப்பாக செயல்படவும் துணை புரியும் பாடங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்கிறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? அடிப்படை அறிவியல், கைத்தொழில், உடற்கல்வி இது மூணுத்துக்கும் முக்கியத்துவம் தரார்.
மாணவிகளுக்கு தனியான வேறுபட்ட கல்வி ஏற்பாடு தேவை. மாணவிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியான வேறுபட்ட கல்வி ஏற்பாடு தேவைன்னு சொல்கிறாரு. வீட்டை நிர்வகித்தல், தையல் வேலை, எம்ப்ராய்டரி, சமய போதனை போன்றவை அளிப்பதால் பெண்கள் சிறந்து வாழ்க்கை துணைவிகளாக திகழ முடியும் அப்படின்னு சொல்கிறார். கற்பித்தல் முறைகள். ரூசோ முன்மொழிந்த கற்பித்தல் முறைகள் ஆவன. என்னென்ன கற்பித்தல் முறை சொல்கிறாருன்னா, உற்று நோக்குதல் மூலமும் சுய அனுபவங்கள் மூலமே கற்றல் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உற்று நோக்குதல் மூலமும் சுய அனுபவங்கள் மூலமும் தான் கற்றல் நிகழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பண்ணாக்க செய்து கற்றல். செய்து கற்றல் மூலிமா கல்வி நிகழணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிறு குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலம் கற்பித்தல். சிறு குழந்தைகளுக்கு பண்ணாக்க ப்ளேவே மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விளையாட்டு மூலம் கற்பித்தல். அடுத்தது தானே கண்டறியும் முறை மூலமும் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பார்ட் 2 வீடியோ அடுத்த கிளாஸில் அடுத்த வீக்கில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 9th வீக் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கான டெஸ்ட் கொஷின் பண்ணாக்க சண்டே ஈவினிங் பண்ணாக்க ஒரு 8 or 9 o'clock பண்ணாக்க உங்களுக்கு யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பண்ணாக்க பிடிஎஃபாக பண்ணாக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். நன்றி, வணக்கம்.